சரி, சொல்லு 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 சொல்லு. புவிய கொண்டது யாரு? தெரியாது. எத்தனை வாட்டி சொல்றது? தெரியாது தெரியாது தெரியாது. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. பைத்தியக்காரன். அவனுக்கு புவினா உயிர். அதனாலதான் அப்படி பண்ணிட்டான். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை நீங்க பெருசு பண்ணிடாதீங்க. இதை மறந்துருங்க. உன்னை ரொம்ப அடிச்சிட்டாங்களா? பரவாயில்ல, விடுங்க. பெரிய அவமானத்துல இருந்து நம்ம குடும்பம் தப்பிச்சிருச்சு. அதுவே எனக்கு போதும். இப்பதான் முடியலன்னு தெரிஞ்சது. இந்த நாடகத்தோட இயக்கமே நீன்னு தெரிஞ்சது. அதான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வந்தேன். உங்க நடிகர்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்னடா? டே சக்தி, என்னடா அது? அரெஸ்ட் வாரண்ட்னா? அன்னைக்கு பண்ணது அன்அஃபிஷியல் என்கொயரி. இன்னைக்கு பண்ண போறது அஃபிஷியல் என்கொயரி. நான் எல்லா பெர்மிஷனையும் வாங்கிட்டு தான் உங்களை தேடி இங்க வந்திருக்கேன். என்ன போலாமா இல்ல அடிச்சு இழுத்துட்டு போணுமா? கான்ஸ்டபிள்ஸ், நாங்களே வரோம். குட். வாங்க 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 வாங்க, சீக்கிரம் வாங்க. எதுக்கு மறுபடியும் எங்களை இதே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறீங்க? நான் எங்க வேணாலும் கூட்டிட்டு போவேன். அது ஏன் இஷ்டம். சட்டப்படி இது தப்பு. ஏன் சட்டப்படி நான் எது செஞ்சாலும் அது சரிதான். இது வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அவ்வளையே இது உங்க அக்கா மாமாக்கு தெரிஞ்சாலும் என்ன ஆகும் தெரியுமா? உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவாங்க. ஏய், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வா. மறுபடியும் எதுக்கு சார் இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சொல்லிட்டேன். என்னது தேவையில்லாததா? நானா? ஆமா சார். என்ன சார் இதெல்லாம்? பாருங்க சார், நேத்து நீங்க அவ்வளவு சொன்னீங்கல்ல, இவராலதான் நீங்க எங்க கிட்ட மன்னிப்பு கேட்டீங்க. இப்ப பாருங்க, மறுபடியும் விசாரிக்கிறேன்னு கூட்டிட்டு வந்திருக்காரு சார். என்னன்னு கொஞ்சம் கேளுங்க சார். அவன் கரெக்டா தான் பண்ணிருக்கான். நாங்க தான் உங்களுக்கு நல்லவங்கன்னு தப்பா புரிஞ்சுட்டோம். நீ இவ்வளவு பெரிய கிரிமினல் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. சார் கிரிமினலா? என்ன சார் சொல்றீங்க? இப்ப கூட ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கேப்பா.
நீ கிரிமினல் இல்லாம வேற என்ன? சார் இவர் கூட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் தப்பு பண்றீங்க சார். இது வரைக்கும் நாங்க பண்ணதுதான் தப்பு, இப்ப பண்றோம் பாரு, அதான் சரி. சார், நீதி பக்கம் நிக்க வேண்டிய நீங்களே இப்படி அநீதியா பேசினா எப்படி சார்? இத பாருமா, சில சமயங்கள்ல அநீதியா தான் நீதியை வாங்க வேண்டியிருக்கு. இது எனக்கு ஜட்ஜா இருக்கும்போது தெரியல, இப்போ ஒரு அப்பாவா இருக்கல்ல, இப்பதான் எனக்கு தெரியுது. அம்மா, நீங்களாவது சொல்லக்கூடாதம்மா. நான் சொல்றது இருக்கட்டும். நடந்தது என்னன்னு நீ அதை சொல்லிருக்கலாம்ல. நடந்தது என்னன்னு நீ சொல்ல மாட்ட, நியாயத்துக்காக போராடுற நான் சொல்லணுமா? எத்தனை முறை தான் எங்களை கூப்பிட்டு இப்படி விசாரிப்பீங்க? இந்த கேஸ்க்கு ஒரு முடிவு கிடைக்கிற வரைக்கும். அப்படி பார்த்தா முடிவு இங்க இல்லைங்க, வேற எங்கேயோ இருக்கு. அங்க போய் தேடுங்க. அதை விட்டுட்டு எங்க உயிரையும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எங்க புவியோட உயிரை எடுத்தவளுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களே, உங்க உயிரை எடுக்காம நாங்க விட்டுருவோமா? யோ, என்னையா நீ முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? அவதான் செய்யலன்னு சொல்லிட்டு இருக்கல, என்னமோ நாங்க சப்போர்ட் பண்றதா சொல்லிட்டு இருக்க. பைத்தியமாயா நீ, பைத்தியமானி. நீங்க எல்லாருமா சேர்ந்து எங்களை பைத்தியக்காரங்களாக்கிட்டு என்ன பைத்தியமானு கேக்குறியா? இது பாருங்க, நீங்க எல்லாம் மீறுறீங்க. இதுக்காக நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஏய், நான் வருத்தப்பட்ட சாப்டர் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே நீங்க தான் வருத்தப்பட போறீங்க. என்ன, இந்த ஒரு கேஸ்லயே உங்க சர்வீஸை முடிச்சிட்டு போலாம்னு நினைக்கிறீங்களா? ஏய், என் சர்வீஸ் முடியுதா இல்ல உன் வாழ்க்கை முடியுதான்னு பார்க்கலாம். வசந்த் சார், இவங்களை என்கொயரி ரூம் கூட்டிட்டு போங்க. ஓகே சார். போங்க. என்ன இருக்கு, முதல்ல என்கொயரி இருக்கு சொல்றாங்கல்ல, போங்க. வாங்க வாங்க. அனு, என்ன சார், எதுவும் கேட்கணும்னு தோணலையா? உனக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லிட்டு போ. நான் உன்கிட்ட எதையும் கேட்கறதா இல்ல. சார், சொல்ல வேண்டியதெல்லாம் நான் அப்பவே சொல்லிட்டேனே சார். சரி, சொல்லிட்டல. சரி, போ. லக்ஷ்மி, வா வா. என்ன கொழுப்பு இருந்தா வாயை திறந்து உண்மையை சொல்ல மாட்டேங்கிற. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடு. இல்லன்னு வச்சுக்கோ, உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சொல்லுடி. ஏய், உங்களால கண்டுபிடிக்க முடியல என்னதோ உங்க காட்டு மிராண்டித்தனத்தை என்கிட்ட காட்டுறீங்களா? இந்த அடி உதைக்கல நான் பயப்பட மாட்டேன். அடி உதவுற மாதிரி வேற எதுவும் உதவாது. நீங்க எவ்வளவு அடிச்சாலும் நாங்க செய்யாதது செஞ்சிட்டோம் சொல்லுவோம். கனவுல கூட நினைக்காதீங்க. ஏய், சொல்ல மாட்டேன். அப்படியே கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. சொல்லுடி. சொல்லு. சொல்லுடி. சொல்லு. வாய் திறந்து சொல்லு. அம்மா, நீங்களாவது சொல்லுங்கம்மா. அக்கா விட சொல்லுங்கம்மா. அம்மா, ப்ளீஸ்மா சொல்லுங்க.
ஏய் என்னடி சொன்ன? என் பிள்ளைய கொன்னுட்டியா? உன்னை தாண்டி கேக்குறேன். என்னங்க இது? என் பிள்ளைய கொன்னுட்டேன்னு சொல்றா? ஏய் பொய் சொல்லாத. ஏய் உண்மையை சொல்லு. என் பிள்ளை எதுக்கடி கொன்ன? உன்னை தானே கேக்குறேன். மாமா சொல்லி தொலை. நம்பி வந்த என்ன நாசம் பண்ண பார்த்தான் உங்களோட புள்ள. அண்ணன் தங்கச்சின்னு உறவெல்லாம் சொன்னான். கெஞ்சி பார்த்த, அழுது பார்த்த, அவன் என்ன விடல. இந்த வீடு ஃபுல்லா என்ன துரத்தினான். அவன் கிட்ட இருந்து காப்பாத்திக்கதான் அவனை கொல்லணும்னு நான் கொல்லல. நான் என்னை காப்பாத்திக்கதான் கையில கிடைச்சத வச்சு அடிச்சேன். அவன் செத்துட்டான். ஆமா, புவியை நான் தான் கொன்னேன். என்னடி சொல்ற? புவிக்கு உனக்கு என்ன உறவு? உண்மை சொல்லடி. ஏய் சொல்லடி. அவனுக்கும் எனக்கும் எந்த மண்ணம் கட்டி உறவும் இல்ல. அவனை முதல்ல பஸ்ல தான் பார்த்தேன். நான் போற பஸ்ல ரெகுலரா அவன் வருவான். அவ்வளவுதான். அப்படிதான் எனக்கு தெரியும். அவன் வந்து பேசினா தோ அக்கா கிட்ட கூட பேசியிருக்கான். தங்கச்சின்னு சொல்லி அவனே வந்து அவன் கையில ராக்கி கட்ட சொன்னான். பர்த்டேன்னு சொல்லி ஸ்வீட் கொடுத்தான். என்கிட்ட அவனே கிஃப்ட் கேட்டான். என்கிட்ட இருந்து ஏதாவது என்னோட லிப்ஸ்டிக் வாங்கி வச்சுட்டான். லிப்ஸ்டிக்கா? அதுக்கப்புறம் அடுத்த நாள் எனக்கு பஸ்ல சீட்டு பிடிச்சு வச்சான். அவன் என்கிட்ட உரிமை எடுத்துக்கிட்டு பேசினான். இப்படி ஒரு மனுஷனான சத்தியமா சந்தோஷப்பட்டேன். என் ஹஸ்பண்டும் என் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற இன்னொரு பொண்ணும் ஒன்னா சுத்திட்டு இருக்காங்கன்னு வீடியோ எல்லாம் காமிச்சான். மாமா எனக்காக ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினான். அப்ப கூட நான் அவனை சந்தேகப்படல. அவன் சொன்னதை நம்பி என் புருஷனையும் அந்த பொண்ணையும் தான் சந்தேகப்பட்டேன். அப்படி ஒரு சந்தேகத்துல வந்த கோவத்தினால அந்த பொண்ணு கிட்ட ஆபீஸ்ல சண்டை போட்டுட்டு ஆபீஸ்ல இருந்து ஸ்கூட்டி எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பினேன். அது உன் ஸ்கூட்டி தானே? ஆமா ஆமா, ஏன் ஸ்கூட்டி தான். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இங்க ஓட்டுறதுக்கு எங்க அப்பா வாங்கி கொடுத்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் அதை ஆபீஸ் யூஸ்க்கு எங்க அப்பா எடுத்துக்கிட்டாரு. சென்னைக்கு வந்து நான் ஆபீஸ்க்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆபீஸ்ல சும்மா தானே இருக்க, நீ வேணா அப்பப்பா எடுத்து யூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னாரு. சரி சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்தது சொல்றேன். அன்னைக்கு ஸ்கூட்டி எடுத்துட்டு போனேன். போற வழியில ஏதோ ஞாபகத்துல வண்டி ஓட்டிட்டு போய் விழுந்துட்டேன். கால் அடிபட்டுருச்சு. நடு ரோட்ல விழுந்து கிடந்தேன். திடீர்னு அவன் வந்தான். எங்கேருந்து வந்தான், எப்படி வந்தானே தெரியல, வந்தான். அவனே ஒரு மெக்கானிக் போன் பண்ணா, எங்கேருந்தோ வந்தாங்க, ஸ்கூட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. என்கிட்ட வந்து வா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேன்னா வேணான்னு சொன்னேன். அங்க ஒரு கேக் ஷாப் இருக்கு, அங்க போலான்னா எல்லாம் ஏன் தப்பு. நானும் கால் வலி, சண்டை, டென்ஷன், அதுல எதுவுமே தோணாம அவன் சொன்னதெல்லாம் மிஸ்மரைஸ் ஆன மாதிரி செஞ்சேன். கேக் ஷாப்க்கு போனவ கால்ல வேற அடிபட்டிருக்கு, எப்படி வீட்டுக்கு போவ, நான் கார்ல டிராப் பண்றேன்னா அப்ப
எனக்கு எதுவும் புரியல. போனேன், கார்ல போனேன். அவன் இன்னார் வீட்டு பையன் அப்ப தெரியாதா உனக்கு? தெரியாது, தெரியாது. அவன் சாகுற வரைக்கும் எனக்கு தெரியாது. அவன் ஒரு மிடில் கிளாஸ் பையன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அவன் காரை பார்த்து கூட உனக்கு தெரியல. அவன் வாயில இருந்து என்னைக்கு உண்மை வந்திருக்கு? அவன் வாயை திறந்தாலே போய் தான். லாயர் கிட்ட ஏதோ அசிஸ்டண்டா ஒர்க் பண்றேன், அவரோட காரன் சொன்னா என்கிட்ட. இல்ல, நீ போய் சொல்ற. அவன் பஸ்ல போவான்னு சொல்றதை என்னால நம்ப முடியல. நம்ப முடியலையா? அவன் வந்தான். இதுக்குதான் பிள்ளைங்க வீட்டுல என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும். அவன் பஸ்ல தான் வந்தான். அவன் கூட ஒரு நாய் சுத்துவானே, அவன் பேர் கார்கி. அவனுக்கும் தெரியும் இந்த விஷயம். கார்கியா? கார்கிக்கு தெரியுமா? ஆமா, புவி செத்தது எரிஞ்சு போன வரைக்கும் எல்லாம் தெரியும். ஏய், புவிய காணோன்னு அவனும் இல்ல தேடினா. கண்டுபிடிச்சு தரலன்னு எங்ககிட்டயும் இல்ல சண்டை போட்டான். அவன் புவிய விட கேவலமானவன். ஏய் சும்மாடி. நீ இப்படி ஈவு இறக்கம் இல்லாம என் பையனை கொன்னுட்டு இப்ப கார்கிய கேவலமானவன் சொல்றியா? உன்னை நான் நம்ப மாட்டேன்டி. அக்கா, நீ சும்மா இருக்கா? இப்படி வாக்கா, சொல்லு சொல்லு, அடுத்து என்ன நடந்தது? அந்த ஸ்கூட்டியை நீ ஏன் வந்து எடுக்கல? அதுக்கும் அவன் ஒரு கதை வச்சிருந்தான். மெக்கானிக்கல ஊரை விட்டு ஓடி போயிட்டான். என்னமோ சொன்னான். அப்படி அந்த ஸ்கூட்டியும் லாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அதுக்கப்புறம் என்ன? என்ன அந்த காத்தடிச்ச அன்னைக்குதான் அக்கா கூட பார்ட்டிக்கு போலான்னு நினைச்சேன். அக்கா, என்ன காப்பாத்துறதுக்காக என்ன பண்ணலாம்னு யோசிச்சு அக்கா தான் பாடிய டிஸ்போஸ் பண்ணிடலான்னு சொன்னாங்க. நானும் அக்காவும் சேர்ந்துதான் அவனை டிஸ்போஸ் பண்ணிட்டு எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சிட்டோம். இங்க பாருங்க, நான் தான் கொலை பண்ணேன். என் அக்கா என்ன காப்பாத்துனாங்க. தேனக்காக்கும் மாமாக்கும் இதுல எந்த சம்பந்தமும் இல்ல. வேற யாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அக்காவும் எந்த
செஞ்சு இவங்கள விட்டுருங்க. எல்லாரையும் விட்டுருங்க. அக்கா அக்கா. ஏய், என் பையனை எங்க இருச்சேன்னு சொன்ன?